அனைவருக்கும் புரோக்கரேஜ் ட்ரெயின் வணக்கங்கள். தினமும் மார்க்கெட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான புது அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸஸோடைய ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஜூபிலண்ட் ஃபுட்டு பார்பிக்யூ நேஷனை பை பண்ண போகிறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்புறம் அதர் ஸ்டாக்ஸ் அப்டேட்டில் நிஃப்டி, பிஹெச்எல், ஆண்டனி ஐபிஓ இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். சரி, நிஃப்டி இண்டிசஸ்லாம் 2020 எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நிஃப்டி 14.91% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. நிஃப்டி ஐடி இண்டிசஸ் 54.9% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. நிஃப்டி ஃபார்மா 60.6% ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. இண்டிசஸ்லேயே அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது நிஃப்டி ஃபார்மா செக்டர் தான். அடுத்து நிஃப்டி பேங்க் 2.8% ரிட்டர்ன்ஸில் அது கீழே இறங்கியிருந்தது. அப்புறம் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் -30.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. நிஃப்டி தொடர்ந்து 5 வருஷமாக அது மேலே போயிட்டே இருக்குது, அதோட கெயினை கொடுத்துட்டே இருக்குது. நிஃப்டி இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸில் முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதில் டிவிஸ் லேப் 108.20% அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. இன்ஃபோசிஸ் 71.75% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. சிப்லா 71.56% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. முக்கியமாக இந்த ஸ்டாக்ஸ் அதிகமாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. சரி, 2020 நடந்த முக்கியமான அப்டேட்ஸில் அடுத்து என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ரிலையன்ஸோடைய மொபைல் பிளாட்ஃபார்மில் கூகுளும் அப்புறம் ஃபேஸ்புக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் ஷேர் 875 கீழே போயிட்டு இருந்தது. இந்த நியூஸ்னாலையும் அதோட மற்ற நியூஸ்னாலையும் அது 2350 வரைக்கும் மேலே போயிருந்தது 2020. இந்த வருஷத்தோட மிக முக்கியமான அப்டேட்டாக இந்த அப்டேட் பார்க்கப்படுது. அப்புறம் இந்த வருஷம் நிஃப்டி 12435 7511 வரைக்கும் கீழே போணுச்சு. அங்கிருந்து மறுபடியும் 14000 இன்னைக்கு தொட்டு இருக்கு. இதுவும் மிகப்பெரிய அப்டேட்டாக பார்க்கப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் இந்தியாவுடைய ஜிடிபி growth பல வருடங்களுக்கு அப்புறமா 5% மைனஸ் போணுச்சு. இதுக்கு முக்கிய காரணமாக இந்த கொரோனாவோட இஷ்யூ, அப்புறம் பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குருடாயிலோடைய ப்ரைஸும் இந்த வருஷம் மைனஸில் போயிருந்தது. இது வரைக்கும் யாருமே பார்க்காத அப்டேட்டாக அது பார்க்கப்படுது. அப்புறம் இந்த வருஷம் 14 16 கம்பெனிஸ் ஐபிஓ அவங்க லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 31,128 கோடி ஃபண்ட் அதுக்கு ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அடுத்து அதர் அப்டேட்ஸில் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு 6 நாளுக்கு அப்புறமா ஃபிளாட் நோட்டாக முடிஞ்சிருந்தது. முடியும் பொழுது 13,981 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையான 14,024 தொட்டு இருக்கு. நிஃப்டி கடந்த 37 நாளில் 13,000 14,000 வரைக்கும் அது மேலே போயிருக்கு. அடுத்து பிஹெச்இஎல் 3200 கோடி மதிப்புள்ள ஹைட்ரோ ப்ராஜெக்ட் ஆர்டரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இந்த நியூஸும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் ஐபிஓடைய லிஸ்டிங் நாளைக்கு வரப்போகுது. இந்த ஐபிஓ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த அப்டேட் தெரிஞ்சுங்க. நாளைக்கு லிஸ்டிங் அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூபிலண்ட் ஃபுட்டை பற்றி. அது டொமினோஸ் பீட்சா கம்பெனியோடையது. இப்போ இந்த ஜூபிலண்ட் ஃபுட் கம்பெனி பார்பிக்யூ நேஷன் அந்த ரெஸ்டாரண்ட் கம்பெனியோடைய ஸ்டாக்கை 92 கோடி, அதாவது 10.76% ஸ்டேக்கை வாங்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இந்த நியூஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இந்த 2020 வருஷம் மார்க்கெட்டில் அதிகமான ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருந்தது. முதல் 6 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் இறங்கு முகமாகவும், அப்புறம் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏறு முகமாகவும் இந்த வருஷம் அமைஞ்சிருந்தது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் 2021 வருஷம் மார்க்கெட்டுக்கு எப்படி அமையுது அப்படின்னு. எங்களோட புரோக்கரேஜ் சார்பாக எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயரும் தெரிவிச்சுக்கிறோம். வரும் வருஷங்கள் நிறைய மார்க்கெட் பற்றின அப்டேட் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கும். அந்த அப்டேட் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.